அடுத்தது திராட்சை, திராட்சை. அடுத்தது புளித்த பால், புளித்த பால். அடுத்தது தூய பால், தூய பால். அடுத்தது மனிதனின் உமிழ்நீர், சலைவா, மனிதனின் உமிழ்நீர், சலைவா. அடுத்தது தூய நீர், தூய நீர். அடுத்தது தக்காளி சாறு, தக்காளி சாறு. அண்ட் லாஸ்ட் காஃபி. ஸோ ஃபஸ்ட்டு பொதுவான அமிலங்கள் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம், அதனுடைய pH மதிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு HCl 4% 0, வயிற்றில் உள்ள அமிலம் HCl 1, pH மதிப்பு. எலுமிச்சை சாறு 2, வினிகர் 3, ஆரஞ்சு பழம் 3.5, சோடா நீர் 4, புளித்த பால் 4.5, தூய பால் 5, கிரேப்ஸு 4, கிரேப்ஸ் 4, தூய பால் 5, மனிதனின் உமிழ்நீர் 6 முதல் 8 வரை, தூய நீர் 7, தக்காளி சாறு 4.2, காஃபி 5.6. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான அமிலங்கள். அடுத்தது பொதுவான காரங்கள் தலைப்பு. பொதுவான காரங்கள். அதில் பொதுவான காரங்களில் ஃபஸ்ட்டு இரத்த பிளாஸ்மா, முட்டை வெள்ளைக்கரு, பிளட் பிளாஸ்மா, முட்டை வெள்ளைக்கரு, கடல் நீர், சமையல் சோடா, அமில நீக்கி. அடுத்தது அமில நீக்கி, ஆன்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. அடுத்தது அமோனியா நீர், அமோனியா நீர். அடுத்தது சுண்ணாம்பு நீர். அடுத்தது வடிகால் சுத்தமாக்கும் பொருள். அடுத்தது எரிசோடா, பிராக்கெட்டில் 4% ஆஃப் NaOH, எரிசோடா 4% ஆஃப் NaOH. அண்ட் லாஸ்ட் மெக்னீஷியா, மெக்னீஷியா, லாஸ்ட்டு மெக்னீஷியா. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான காரங்கள். இதில் இரத்த பிளாஸ்மாவினுடைய pH மதிப்பு 7.4, முட்டை வெள்ளைக்கரு 8, கடல் நீர் 8, சமையல் சோடா 9, அமில நீக்கி 10, அமோனியா நீர் 11, சுண்ணாம்பு நீர் 12, வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13. சொன்னனா வடிகால் சுத்தமாக்கும் பொருள், வடிகால் சுத்தமாக்கும் பொருள் 13, எரிசோடா 14, மெக்னீஷியா 10. ஸோ மீண்டும் பாருங்கள், pH மதிப்பு என்பது ரிலீஸ் ஆகிற ஹைட்ரஜன்